ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு எம்ஹெச் விலாக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரியிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காட்டுவீர ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவில் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெங்களூர் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல் கூட்டம் இருக்கும். ஸோ அப்படி என்ன இந்த கோவில் இருக்குது, என்ன ஸ்பெஷல், ஏன் இந்த கோவிலை வந்து இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 அந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் அந்த கோவில் வந்து கட்டப்பட்டது அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரே பாறையில் ஒரு சாமியோட உருவம், அந்த உருவம் வந்து செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த கோயிலுடைய ஒரு பெரிய ஸ்பெஷாலிஸ்டியே. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாறையில், அதாவது மலைய பாறையில் அந்த சிலை இருக்கிறனால அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கோயிலை வழிபட்டு இருந்தாங்க. அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லேண்டுக்கான ஓனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்கட்ராம செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய ஜனங்க வந்து இங்கே கும்பிட்டு போகிறாங்களே, ஸோ இந்த வந்து நம்ம ஒரு கோவிலாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து இந்த மக்களுக்காக அந்த கோவிலை கட்டி கொடுத்தாரு. அது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 வருஷத்தில், அதாவது கிருஷ்ணதேவராயர் வந்து கிருஷ்ணகிரி ஆட்சி புரிஞ்ச காலத்தில் அந்த கோவில் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். ஸோ இப்போ அந்த கோவில் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்தளவுக்கு ஒரு கிராண்டான ஒரு கோவிலாக வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சக்தி வாய்ந்த அந்த சிலை தாங்க. நிஜமாகவே நீங்கள் வந்து அந்த கோவிலில் ஒரு வேண்டுதலை வேண்டிட்டு அங்கே ஒரு தேங்காய் கட்டுவாங்க. அது அந்த காலத்துலேருந்து அந்த காலத்து மக்கள் வந்து அந்த ஒரு பாரம்பரியத்தை க்ரியேட் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இப்போது வந்து டெவலப் ஆகிட்டு வேறு லெவலில் போயிட்டு இருக்குது. எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வேண்டுதலை வைக்கிறீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், ஒரு தேங்காய் 100, 150 அந்த மாதிரி, இப்போ 150 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. ஸோ நான் எதுவும் கட்டினது இல்லைங்க, எனக்கு அதில் வந்து பெருசாக ஈடுபாடு இல்லை. பட் ஸோ 100 இல்லை வந்து 150 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தேங்காவை எடுத்துகிட்டு ஒரு மனசில் வந்து ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அந்த கோவிலுக்கு கட்டிட்டு ஒரு 3 மந்த் கழித்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னா அந்த தேங்காவை திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போய் வீட்டில் பிரசாதம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பட் ஆனால் அந்த 3 மந்த்துக்குள்ளே முடிஞ்சால் மட்டும்தான் அந்த தேங்காவை நீங்கள் கட்டணும். 3 மந்தில் முடியலை, 1 இயர் 2 இயர் பேக் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா 3 மந்த் முடிஞ்சு எனக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்களாக வந்து கூட அந்த தேங்காய் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை 11 சுற்றணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரி. பட் எனக்கு பர்சனலாக அங்கே ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுடைய அட்மாஸ்பியருங்க. ஒரு நல்ல ஒரு இடத்துல ஃபாரஸ்ட் ஏரியா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஃபுல் ஏரியா வந்து ஒரு ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஃபாரஸ்ட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த கல், அதாவது அந்த மலை அந்த சிலை வந்து வடிவமைச்சது இருந்தது. அப்போது இருந்து இப்போ வரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், சுற்றியும் வீடுங்க, ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி பாய்ஸ் மொத்தமாகவே அங்கே தான் இருப்பாங்க, கிருஷ்ணகிரி கேர்ள்ஸ் அங்கே தான் இருப்பாங்க, கிருஷ்ணகிரியில் இருக்கிற மேக்ஸிமம் ஃபேமிலிஸ் அங்கே தான் இருப்பாங்க. இவங்களை விட்டு பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரிங்க, லைக் வந்து இப்போது பெங்களூர்லேருந்து வேலூர் போகிறாங்க, சென்னை போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிறந்த வீடு இது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு ஒரு ஃபேமஸான கோவில். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்களும் யாருனா வந்திருப்பீங்க, அதை நான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு அதோட கோவிலுடைய அருமை உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோவிலுக்குள்ளே எப்பயுமே அந்த ஒரு மெலோடியான சாங்கு ரன் ஆகிட்டே இருக்குங்க. அது வந்து ஒரு மைண்ட் வாய்ஸில் கேட்குற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும், ஒரு நாய்ஸோட இறைச்சலாக அந்த மாதிரி இல்லை. கோவில்னால் என்ன, ஒரு இடத்துக்கு போகிறோமா, சாந்தமாக இருக்கணும், நம்மளுடைய டென்ஷன் எந்த ஒரு மனக்கவலை அதெல்லாம் எது இருந்தாலும் எதுவுமே இல்லாமல் ஒரு சாந்தமாக ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு கோயில் அப்படின்றத ஆரம்பித்தாங்க. அதுக்கு உகந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுவீர ஆஞ்சநேயர் கோயில் தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். அந்த மைக்கில் வந்து வால்யூம் ரொம்ப மைன்யூட்டாக வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்டில் எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த டென்ஷன் இருந்தாலும் அந்த சாமியை பார்த்துட்டு வந்துட்டு ரிலாக்ஸாக ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து கொஞ்சம் எந்த ஒரு டென்ஷன் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய டென்ஷனாக இருந்தாலும் அது சால்வ் ஆகிடுங்க. எனக்கு ரியலைஸ் ஆனது நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், தப்பு இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, எவ்ரி சாட்டர்டே வந்து அந்த கோவிலில் வந்து அன்னப்பிரசாதம் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஃபுல்லாக அன்னதானம் பண்ணுவாங்க. அதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு மண்டபம் மாதிரி கட்டி ஏழை எளிய மக்களுக்காக தான் ஆரம்பித்தாங்க. பட் இப்போ என்ன அப்படின்னா அங்கே வர பக்தர்கள் கூட அந்த மதியம் சாப்பாடு நம்ம சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ற அளவுக்கு எவ்வளோ பெரிய விஐபிஎஸ் இருந்தாலும் சரி வெயிட் பண்ணி அந்த 12 மணிக்கு மேலே சாப்பாடை சாப்பிட்டு தான் போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு புனிதமான கோவில்.
இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் வந்து சபரிமலைக்கும் மாலை போடுவாங்க, ஓம் சக்திக்கும் மாலை போடுவாங்க. இந்த மாலை போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே கோவிலுக்கு லைக் வந்து இப்போ சபரிமலை மட்டும் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்றவங்க இல்லை. ஓம் சக்தி கோவிலுக்கு மாலை போடுறவங்க ஓம் சக்தி கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவாங்க அப்படின்றது இல்லை. ஒரு சில டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது நல்ல ஒரு புனிதமான கோயிலுங்க, நல்ல ஃபேமஸான கோவில் அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லைங்களா, ஒவ்வொரு ஊரில் அந்த வழியாக போகும்போது ஒவ்வொரு கோவில் இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியான ஒரு ரெக்கார்டில் நம்ம காட்டுவீர ஆஞ்சநேயர் கோவிலும் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்றத நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து ஓம் சக்தி கோவில் மாலை போடும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஓம் சக்தி கோவில் பஸ்ஸுங்க தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டியும் இப்போ க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, மதியத்தில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, டாய்லெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை விட ஒரு என்னங்க வேணும், நம்ம ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கோவில் இப்போ இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, கோவில்ன்றது இருக்குது, எல்லாருமே போனீங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம போனோம் அப்படின்னு நினைப்போம். அப்படி என்னுடைய லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த டெம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியில் இந்த காட்டுவீர ஆஞ்சநேயர் கோவிலை சொல்லுவேன். ஸோ நீங்கள் இதுவரையும் அந்த கோவில் போகாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், ஒரு சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கோயிலை விசிட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இதனுடைய அட்ரஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கோவிலோட லொக்கேஷனும் பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போகாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போங்க. எங்கேயுமே இல்லைங்க, கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு இருக்கும் இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 2 or 3 கிலோமீட்டர் அவ்வளோதாங்க. அந்த என்எஸ்லேயே வந்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் சேலம் ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ரைட்டில் கட் பண்ணிங்க அப்படின்னா உள்ள கோவில் இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு அற்புதமான கோவில். ஸோ இந்த கோவிலை பற்றி நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ டிவோஷனலாக ஒரு 2 வீடியோ பண்ண உடனே சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. இதை நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது தெரியல. ஸோ கீப் சப்போர்ட் கைஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.